Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்க இருக்கிற 26வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா ட்ரெயின்பாக்கோ கிங்ரேடர்ஸ்க்கும் செயின்ட் லூசியா கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு. ஸோ காலையில தான் எல்லா மேட்சும் வந்து நடக்கும். ஸோ சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு 2 மேட்ச் நடக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விடிய காலம் 4 மணிக்கு கிடையாது, இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரையண்டால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இந்த பிரைன் லாரா ஸ்டேடியத்தோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்டிங் ஆப்ஷன் அதிகமாகவே வந்து இருக்குங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்விங் நல்லா இருக்கும், பவுன்சஸ் வரைய இருக்கு. பர்டிகுலரா அந்த நியூ பால்ல போடக்கூடியவங்களுக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குங்க ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப் ஆடக்கூடிய ஏரியா விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 170+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விக்கெட் இழக்கல, டாப் ஆர்டர்ல இருக்கவங்க விக்கெட் சூஸ் பண்ணி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மினிமம் 200 போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ முழுக்க பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்டா பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் நிறைய வந்து இருக்கும். இதுல ஸ்பின்னர்ஸுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ கம்மியா காணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 இல்ல 3 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இதுல இருக்கும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு. ஸோ இதுல மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்துதான் வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 37 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 21 மேட்சும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 16 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமா வந்து இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 140 அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா நடந்த மேட்ச் 197 அப்படிங்கறத வந்து ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 விக்கெட் இழப்புல ஸ்கோர் வந்து முடிச்சிட்டாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 55க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க கயானா அமேசான் வாரியர்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்யூட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்யூட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச். அதுல ட்ரெயின்பாக்கோ கிங்ரேடர்ஸ் 16 மேட்சும் செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்சும் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின்பாக்கோ கிங்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச் வின்னிங் பொசிஷன்ல அப்பரேட்ல வந்திருக்காங்க ஹெட்யூட பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட் பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குபேரான்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி இந்த டியோ ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. காரணம் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி இந்த ஆப்ஷன் வைஸ்ல இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டியோல பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு காமனா ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. அந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணணும். நம்ம ஆப்பனண்ட் ஒரு பிளேயர் வந்து பிக் பண்ணுவாரு. ஸோ நம்ம ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஆப்பனண்ட் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். இதுல சேம் அந்த 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஒரே ஒரு பிளேயர் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி இந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ இதே ஆப்ஷன் வச்சுல நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷனை நம்ம டெலிகிராம்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டியோல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னா ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு 11 பேருக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க நம்மளால பார்க்க முடியாது. பட் டியோ ஆப்ஷன்ல நம்ம யார் ஆப்பனண்ட் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த பிளேயர் எதுல வீக்கா இருக்காரு, சிங்கிள் ஆப்ஷன் இருக்காரா, டபுள் ஆப்ஷன் இருக்காரா, ஸோ அவருக்கு ஆப்பனண்ட்டை யாரை போட்டா வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஒரே ஒரு பிளேயர் நம்ம ஈஸியா வந்து கணிக்க முடியும்.
ஸோ அந்த ஆப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம துபாய் டியோ ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, டியோ அப்கிரேட் வந்து டியோ ப்ரோ அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. டியோ பொறுத்த வரைக்கும் காமனா 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு பிளேயர் நம்ம பிக் பண்ணணும். அதே டியோ ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பிளேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 காலம் 1 காலம் 2 அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. காலம் 1ல இருந்து ஒரு பிளேயரும் காலம் 2ல இருந்து ஒரு பிளேயரும் வந்து பிக் பண்ணணும். ஸோ அந்த 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி நம்ம ஆப்டன்ட் பிளேயர் எடுத்து அதே மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி வின்னிங் யார் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ டியோல ஒரு பிளேயர், ஸோ அந்த ஒரு பிளேயர் எடுத்திருக்க பாயிண்ட் வச்சு தான் நம்ம வின்னிங் பொசிஷன் வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். அதே டியோ ப்ரோல நம்ம 2 பேர் பிக் பண்றோம். ஒருத்தர் கம்மியான ஸ்கோர் எடுத்து இன்னொரு அதிகபட்ச ஸ்கோர் எடுத்துட்டாலும் நம்ம வின்னிங் யாருங்கிறது ஈஸியா வந்து கணிக்க முடியும். 2 in 1 எனி பேர் யார் அதிக பாயிண்ட் எடுத்துக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம வின்னிங்கிறத ஈஸியா வந்து தீர்மானிச்சிடலாம். மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டியோ ஆப்ஷனையும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அவங்க 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது கிடையாது. மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, பார்த்ததா 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ட்ரெயின் பேக்கா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், கிறிஸ் கார்டி இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நிக்கோலஸ் பூரன், டிம் டேவிட், கிரண் பொலார்ட், ஆண்டர் ரசல், டெவின் பிராவோ, அகில் ஹுசேன், கிறிஸ் ஜார்டன், சலாம் கெயில் அண்ட் ஜெயின் சீல் இவங்க தான் வந்து ட்ரெயின் பேக்கா இங்கிலாண்டோட பாசிட்டிவ் பிளேயிங் லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்ததா செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டூப்ளிஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அகிம் ஆகஸ், ரோஷன் சேஸ், டிம் சிஃபர்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டேவிட் வைஸ், ட்ரெக்காரஸ், கரிபிரியர், மேத்யூ ஃபோர்ட், அல்ஜாரி ஜோசப் அண்ட் நூர் அகமது. ஸோ இவங்க தான் செயின்ட் லூசியா கிங்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ட்ரெயின் பேக்கா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன், ஆண்டர் ரசல், டுவைன் பிராவோ. ஸோ இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் இன்னிங்ஸ் வந்து 1 down இறங்குறாரு. ஸோ இந்த வெனு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அன்எக்ஸ்பெக்டடா எட்ஜ் மிஸ் அவுட் அப்படிங்கிற விக்கெட் கீப்பிங் மூலமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஃபுல்லா அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஸோ டீம்ல இருந்தாலும் 4+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே இவருக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பேட்ஸ்மேன் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்குமே சேர்த்து நிக்கோலஸ் பூரன்றது நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து. அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20. ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆண்டர் ரசல். ஸோ ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அது நல்லா ஸ்விங் ஆகும். ஆண்டர் ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. பட் டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே சேஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் பெருசா கிடைக்காது. அப்போ பேட்டிங் ஆர்டர் வர்றாரு கடைசி அந்த 2 ஓவர் 3 ஓவர் வர்றாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜா தான் சொல்றேன். அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெறும் ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற பட்சத்துல இவர் சேர்ந்த பேட்டிங் வரும்போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கக்கூடிய ஒரு 30. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80+ இருந்து 85+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆண்டர் ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். டுவைன் பிராவோ. ஸோ டுவைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. காரணம் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. கடைசி அந்த 19 ஓவர்ல பவுல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல இப்படி நம்ம 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணாருன்னா அன்எக்ஸ்பெக்டடா வேணா 1 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
அண்ட் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் இருக்கவங்கள பேட்டிங்கை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பவுலிங்ல இருந்து மட்டும் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க, செகண்டா பவுல் பண்ணா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரோஷன் சேஸ், டிம் சிஃபர்ட், டேவிட் வைஸ். ஸோ ரோஷன் சேஸ் இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த வெடுவுல சுத்தமா எடுபடாதுன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ மோஸ்ட்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய 4 ஓவராலா 24 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் இருந்தா கிடைச்சிடும். பவுலிங்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், ஸோ 25. ஸோ ஓவராலா ஒரு 50 பிளஸ் இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டிம் சிஃபர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிறத மஸ்ட் ட்ரை. செகண்ட் பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2-3 மேட்ச் ஃபேண்டசி வேலை பெருசா இன்க்ரீஸ் ஆகல. பட் இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லுவேன். 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 75 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு ஆவரேஜா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டேவிட் வைஸ் இந்த இதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க, அவரோட ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த 50 ஆப்ஷன் பிளேயர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், கிரண் பொலார்ட். ஸோ இவங்க 2 பேரும், கிரண் பொலார்ட் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ 2 பேரும் சேம் ஆப்ஷன் தான். பவுலிங் ஆப்ஷன் போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. கிரண் பொலார்ட பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ஸோ 2 பேருக்கும் சேம் ஆப்ஷன். பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30-35 பிளஸ் ஸ்கோர் வந்து அடிக்கணும். இப்போ வந்து ஒரு 45 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 பேருமே டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட், கிரண் பொலார்ட் செகண்ட் பேட்னா வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததான் அகிம் ஆகஸ்ட், கரிப்பிரியர். ஸோ அகிம் ஆகஸ்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலரை நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. ஸ்பின்னர்ட்ட மட்டும் தான் கொஞ்சம் வீக். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அகிம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவு சப்போர்ட்டிங் இருக்காது. செகண்டா பேட் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லா இதுலயும் வெளியில படுத்தா யூஸ்ட் பிச் ஆக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது செகண்டா பால் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ஒரு விக்கெட் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அகிம் ஆகஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்திருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அகிம் ஆகஸ்ட் ஒரு இம்பார்ட்டன். கரிப்பிரியர். ஸோ கரிப்பிரியர் இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ரொம்ப ஒரு பேட்டிங் ஆர்டர் டவுன்ல போயிருச்சு. பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லுமே அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி ஒரு விக்கெட் அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர் செகண்டா பால் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சன் ராய், அகில் ஹுசைன், கிறிஸ் ஜார்டன். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. ஜான்சன் ராய் லாஸ்ட் மேட்ச் சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருந்தாருங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் செகண்டா பேட் பண்ணும்போது ஜான்சன் ராய் பேட்டிங் ஆர்டர் வந்து மினிமம் ஒரு 35ல இருந்து 40 பிளஸ் ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் பால் பேட் பண்ணும்போது இவர் வந்து ஏரியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாரு. ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஜான்சன் ராய் செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைன் செகண்டா பால் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸோ ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகண்டா பால் பண்ணும்போது அகில் ஹுசைனுக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றவங்க தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ் ஜார்டன். ஸோ கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட சூட்டபிளா வந்து இருப்பாரு. பட் இவர் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டருக்கு போய் பண்ணியிருந்தாங்கன்னா மஸ்ட் மட்டும் ட்ரை. ஸ்மால் லீக்கு கேப்டன் ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் இவரு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கிறது இல்லை.
பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கிறிஸ் ஜார்டன் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நான் பர்சனலா இவரை போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ போத் இன்னிங்ஸ்லும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்து இருப்பாரு கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிம் செஃபர்ட், அல்ஜார் ஜோசப், மேத்யூ ஃபோர்ட். ஸோ டிம் செஃபர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நிறைய ஃபேண்டசியில வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்ட் பேட் பண்றதோட கம்பேர் பண்ணும்போது. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இல்ல செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரை பண்றாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். சப்போஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா இவட்டு இருந்து நம்ம மினிமம் 25 இருந்து ஒரு 30+ வரையும் எதிர்பார்க்கலாம் செகண்டா பேட் பண்ணும்போது. சப்போஸ் டாப் ஆர்டர்ல செகண்டா பேட் பண்ணும் விக்கெட் இழக்கல அப்படின்னா இவர் வந்து நீங்க செகண்டா பேட் பண்ண பிக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா போயிடும். ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்காது. இவருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா டிம் செஃபர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்ட் பேட் பண்றதா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணிருங்க. அல்ஜார் ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபாஸ்ட் ஒர்க் நல்லாவே சப்போர்ட்டிங் ஆகும். லாஸ்ட் மேட்ச் நான் சொன்ன மாதிரி 2 விக்கெட் வரை எடுத்தார். இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க சேம் 2 அல்லது 3 விக்கெட். செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட், அதாவது 1ல இருந்து ஒரு 2 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் ஃபர்ஸ்ட் இவர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத் ஓவர்லயே இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவர் பிளேல ஒரு விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அல்ஜார் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்த மேத்யூ ஃபோர்ட். ஸோ மேத்யூ ஸோ ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல நான் இவரை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மேத்யூ ஃபோர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மேத்யூ ஃபோர்ட் இந்த மேட்ச்ல இருந்தாருன்னா மஸ்ட் ட்ரை. ஓகே, பார்த்து ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின்போ கிங் ரைஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரசல் இங்க 2 பேரும் தான் ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸோ சுனில் நரேன் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது, சேம் தான் பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. மோஸ்ட்லி பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பிளே பண்ணாருன்னா சுனில் நரேனுக்கு ஒரு வந்து கொடுத்து பாருங்க. ஸோ நிக்கோலஸ் பூரன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்தாலும் என்னோட பர்சனல் கருத்து பேட்டிங் வந்தாலும் மினிமம் 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் சார்லஸ் அண்ட் ஃபேப் டு பிளிஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எனி ஒன் பிளிக் பிளேயர். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் 2 பேரோட பேட்டிங்கா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும் சேமாவே இருக்கு. ஒரு மேட்ச் இவர் வின் பண்ணா ஒரு மேட்ச் அவர் லாஸ் ஆகிறாரு, ஒரு மேட்ச் அவர் வின் பண்ணாரோ ஒரு மேட்ச் இவர் லாஸ் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பர்டிகுலரா கிறிஸ் ஜார்டனோட ஜான்சன் சார்லஸோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு மேட்ச் அப்படிங்கறத லாஸ் ஆயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேருமே வந்து ட்ரை பண்ணுவேன். செகண்டா பேட் பண்ணும்போது 2 பேருமே வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஜான்சன் சார்லஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன். ஸோ இதுல வந்து நீங்க உங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க யாரும் ட்ரை பண்ணும்போது இவங்க 2 பேரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரோஸ்டன் சேஸ். இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்குவேன். அடுத்ததா நூர் அகமது. ஸோ நூர் அகமது சேம் நூர் அகமதுக்கு அதே ஆப்ஷன் தான். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது இவட்டு வந்து 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத இவட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்தா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து எழுதுவாரு. டிம் செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாங்க நிக்கோலஸ் பூரன், ஆண்டர் ரசல், டேவிட் வைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நூர் அகமது, மேத்யூ ஃபோர்ட், அல்ஜார் ஜோசப், கிறிஸ் ஜார்டன், ஜெயின் சீல் அண்ட் ஜான்சன் ராய். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.